SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுராவிற்கு உலக வங்கியின் ஒத்துழைப்பு. ஜனாதிபதி அனுர அரசாங்கத்திற்கு ஜப்பான் வழங்கிய உறுதிமொழி. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய இரு வீதிகள் திறப்பு. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கிய பதவிக்கு ரணில். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் ஆரம்பிப்பு. கனடாவில் $2.2 மில்லியன் பெறுமதியான பொருட்கள் கொள்ளை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். இலங்கையில் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஆந்திரகுமார திசாநாயக்காவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் டைரஸ், சர்வதேச நிதி கூட்டு தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார்கள். தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பதை அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி, செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்தும் உள்ளடங்களாக அபிவிருத்திக்கு இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கும் உலக வங்கி குழுமத்தின் ஆதரவு பெற்றுத்தர அர்ப்பணிப்பதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் ஜப்பான் அரசாங்கத்தின் உதவியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்டு இடைநடுவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. அந்த வகையில் 11 திட்டங்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி ஆந்திர தலைமையில் புதிய அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் ஜப்பான் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை ஜனாதிபதி மாளிகை அண்மித்த பகுதியில் இதுவரை வீதி தடைகளால் மூடப்பட்டிருந்த வீதிகளை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்குமாறு ஜனாதிபதி ஆந்திரகுமார திசாநாயக்கா பணிப்புரை விடுவித்துள்ளார். ஜனாதிபதி மாளிகையும் அதனை சூழவுள்ள பகுதிகளும் இதுவரை உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. ஆனால் ஆந்திரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் அந்த அனைத்து வீதி தடைகளையும் அகற்றப்பட்டு பல வருடங்களின் பின்னர் அப்பகுதியுள்ள வீதிகள் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன. அதன்படி ஜனாதிபதி மாளிகை முன்பாக சேர், பாரோன், ஜேதிலக்க மாவத்தை மற்றும் ஜனாதிபதி மாவத்தை என்பன பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் பதவிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் அப்பதவியை ஏற்குமாறு அவரிடம் ஏற்கனவே கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதற்கான விருப்பத்தை இதுவரை தெரிவிக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்பட்ட விதத்தை அவதானித்த பின்னரே ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் அந்த பதவிக்கு பரிந்துரை ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் செயற்பாடுகள் உலகிற்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாக வங்கி குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் மின்சார கட்டணங்கள் குறைப்பு தொடர்பில் பகுப்பாய்வு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக்சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார். பகுப்பாய்வு அறிக்கை பொது பயன்பாடு ஆணைக்குழுடன் சமர்ப்பிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பதவிக்கால் நிறைவடைந்துள்ளதாகவும் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் திலக்சியாம்பலா பிட்டிய தெரிவித்துள்ளார். மேலும் மக்களுக்கு அதிகபட்ச நிவாரணம் கிடைக்கும் வகையில் மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்பதே புதிய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என இலங்கை மின்சார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். கனடாவில் ஓடும் வாகனங்களிலிருந்து சுமார் $2.2 மில்லியன் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பயணம் செய்து கொண்டிருந்த டிராக்டர் டெய்லர் ரக வாகனங்களுக்கு பிரவேசித்து பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளன. இவ்வாறு பாரியளவு பொருட்களை கொள்ளையிட்ட 3 சந்தேக நபர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனங்கள் சிகப்பு சமிக்கைகளில் நிறுத்தப்பட்டிருந்த போது சந்தேக நபர்கள் வாகனத்துக்குள் புகுந்து பொருட்களை களவாடியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுராவிற்கு உலக வங்கியின் ஒத்துழைப்பு. ஜனாதிபதி அனுர அரசாங்கத்திற்கு ஜப்பான் வழங்கிய உறுதிமொழி. ஜனாதிபதியின் உத்தரவுக்கு அமைய இரு வீதிகள் திறப்பு. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முக்கிய பதவிக்கு ரணில். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பில் ஆரம்பிப்பு. கனடாவில் $2.2 மில்லியன் பெறுமதியான பொருட்கள் கொள்ளை.